கிரீன்லாந்து விவகாரத்தில் டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் ஆபத்தான சரிவை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக நேட்டோ உறுப்பு நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது. டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, நோர்வே, ஸ்வீடன் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் கொள்கைகளுக்கு பின்னால் தாங்கள் உறுதியாக நிற்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர். பிப்ரவரி 1 முதல் இந்த 8 நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு மேலதிக 10% வரி விதிக்கும் திட்டத்தை அமெரிக்கா ஜனாதிபதி நேற்று அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் டிரம்பின் திட்டங்களுக்கு எதிராக கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கின் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, நோர்வே, ஸ்வீடன் மற்றும் ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகள் பிப்ரவரி 1 முதல் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி மீது 10% வரியையும் ஜூன் மாதத்தில் அது 25% உயர்வதையும் எதிர்கொள்கின்றனர். ஆனால் அந்த கடிதத்தில் தாங்கள் டென்மார்க் ராச்சியம் மற்றும் கிரீன்லாந்து மக்களுடன் முழுமையான ஒருமைப்பாட்டுடன் நிற்பதாக அந்த நாடுகள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த 8 நாடுகளும் நேட்டோ உறுப்பு நாடுகளாகும். மேலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அட்லாண்டிக் பிராந்திய நலனாக ஆர்டிக் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக அவை வலியுறுத்துகின்றது. இதன் ஒரு பகுதியாக கிரீன்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்டிக் என்டூரன்ஸ் எனும் அழைக்கப்படும் சமீபத்திய டென்னிஸ் பயிற்சியானது இதன் பிரதிபலிப்பாகும் என்றும் அது யாருக்கும் எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.